கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு இந்த ஜீவ வார்த்தை நீங்கள் கேட்குறீங்கனாலே கர்த்தர் உங்கள் மேலே ஒரு கிருபை வச்சுருக்காரு. இல்லைன்னு அந்த வார்த்தையை கேட்க முடியாது, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியாது. உங்களை நேசிக்கிறார் இயேசுப்பா. அதில் உங்கள் மேலே ஒரு கிருபை இருக்குது. பயப்படாதீங்க. ஆகாதுன்னு தள்ளின கல் தான் மூளைக்கு தலைக்கல். அது பயப்படாதீங்க. ஒன்றுக்கு உதவாத நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம். அநேக ஆசுரமாக இருப்பீங்க. அது இயேசுப்பா செய்வார். சரியா? இந்த ஜீவாத்தைக்கான வசனம் சங்கீதம் 28:9. தேவரே உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். அவர்களை போஷித்து என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். நம்மை போஷித்து உயர்த்துகிற ஒரு ஆண்டவர், போஷிக்கிற ஒரு ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவை என்னது? போஷிக்கப்படணும். சாப்பாடு முக்கியம். சாப்பாடு இல்லைன்னா எவ்வளோ நாள் தான் உயிர் வாழ முடியும்? நம்ம ஊரில் சொல்லுவாங்க, மனுஷன் கஷ்டப்படுறதெல்லாம் அரஜான் வயிற்றுக்காகன்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? நம்ம வயிறு எவ்வளோ நேரம் தான் தாக்கு பிடிக்கும்? பசி எடுக்கல. நம்ம அதுக்காக கவலைப்படுறோமே. எதுக்கு கவலைப்படணும்? அவர் நம்மை போஷிப்பார். அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம், இது நமக்கு அவசியமான ஒன்று. இதுதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை. அவங்க நினைக்கிறாங்க, ஒரு வேளை நல்ல சாப்பாடு கிடைச்சா எனக்கு நல்லா இருக்குமே, ஒரு 2 பேண்ட் சட்டை தான் நல்லா இருக்குமே. வெயில் மழையில் கூட நாங்கள் எங்கேயோ ஒழுகிற இடத்துல இருக்கிறோம், வெயில் அடிக்கிற இடத்துல இருக்கிறோம், ஒரு பாய் போட்டு படுக்க முடியாமல் இருக்கிறோம். எத்தனையோ இடத்துல வாடகை வீட்டில் உட்காந்து எங்களை விரட்டிகிட்டே இருக்கிறாங்க. வாடகை கொடுக்க கூட சரியா காசு இல்லை, நல்ல ஒரு வீடை எடுத்து உட்கார முடியலை. அப்படின்னு எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு உணவு இருக்குது, உடை இருக்குது, இருப்பிடம் இருக்குது. நமக்கு இப்போ என்ன ஆகணும்? எல்லோரும் கோடீஸ்வரன் ஆகணும். அதான் எல்லாருக்கும் இன்னைக்கு கவலை. அதுதான் கவலை. முதல்ல அவர் நம்மளை போஷித்து நடத்துறது, போஷித்து நம்மை நடத்தி உயர்த்துறது. உங்களுக்கு ஆண்டவர் போஷித்து தினமும் நடத்துகிறான்னு அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுக்கு தினமும் உணவும், உடையும், இருப்பிடமும் கிடைக்குதுன்னா அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இல்லைன்னா அவர்கிட்ட கேளுங்க, எங்களை போஷிங்கப்பா, எங்களுக்கு நல்ல சாப்பாடை கொடுங்க, எங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக தருவார். ஆண்டவர் உங்களை உயர்த்தினார்னா நிறைய பேருக்கு போஷிப்பதற்கு வழி செய்யுங்க. உங்களால் நிறைய குடும்பம் பிழைக்கட்டும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க, மக்களுக்கு சம்பளம் கொடுங்க. இல்லை வருகிற வருமானத்தில் நிறைய நீங்கள் ஒரு தொழிலதிபராகவோ பெரிய பணக்காரர் இருந்தால் கொஞ்சம் ஏழைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருங்க. ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதுதான் ஆண்டு வச்சிருக்க திட்டம். என்ன பைபிளே சொல்லப்பட்டு பவுல் சொல்கிறார், தீமோத்தேயுவில் எழுதும்போதுன்னு நினைக்கிறேன். அதில் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நீங்கள் நலமான வேலை செய்து இல்லாதவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு நம்ம இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். சரியா? அதனால் கர்த்தர் உங்களை போஷித்து நடத்தி உயர்த்துவார். கவலைப்படாதீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆமாம் ஆண்டவரே, நீர் பேசின வார்த்தைகளை ஸ்தோத்திரம். எங்களை போஷிக்கிற ஆண்டவர், எங்களை உயர்த்துகிற ஆண்டவர். யாரெல்லாம் சரியான உணவு, உடை, இருப்பிடம் இல்லாமல் இருக்கிறாங்களோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதற்கான வழிகளை திறந்தருளும். உணவும், உடையும், இருப்பிடமும் இருக்கிறவங்க கர்த்தரை ஸ்தோத்தரித்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாய் இன்னும் வாழ்க்கையில் மேன்மையடைய விரும்பட்டும். குறிப்பாக இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, வியாதிப்பட்டவர்கள், விலகினப்பட்டவர்கள் எல்லாவரையும் விடுதலையாக்குங்க. கமெண்ட் செக்ஷனில் ஜெபக்குறிப்பில் அனுப்பி இருக்கிறவங்களுக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.